நிவாரணத்தினால என்ன உபயோகம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நிவாரணத்தினால என்ன உபயோகம்? நிவாரணம் எது கொடுக்குறாங்க இல்ல, நிவாரணம் எது கொடுக்குறாங்க சொல்லுங்க. அதனால உபயோகம் என்ன நீங்க சொல்லுங்க. மருத்துவ செலவு ஜிஹெச்சுக்கு எதுக்கு இருக்கு? இப்போ நல்ல ஃபெசிலிட்டி நம்ம கிட்ட இல்லையா? விலகாத துக்கம், தீராத அழுகை. செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் மகனை பறிகொடுத்து நிற்கிறார் விஜய சந்திரகுமார். கடலூர் மாவட்டம் தொண்டமநத்தம் கிராமத்தை சேர்ந்த விஜய சந்திரகுமாருக்கு விஸ்வேஷ், நிமலேஷ் என்று 2 மகன்கள். இருவரையும் வழக்கம் போல பள்ளி வேனில் ஏற்றி அனுப்பினர் பெற்றோர். பிள்ளைகள் புறப்பட்டு சென்ற சிறிது நேரத்திலேயே அவர்கள் விபத்தில் சிக்கிய தகவல்தான் அவர்களுக்கு கிடைத்தது. பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் நிமிலேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான். விஸ்வேஷ் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தான். விபத்துக்கு பிறகு உடற்கூராய்வு செய்யப்பட்டு நிமிலேஷின் உடல் தயாராக இருந்தது. ஆனால் மற்றொரு மகன் சிகிச்சையில் இருந்ததால் உடலை வாங்க மறுத்தார் விஜய சந்திரசேகர். இந்நிலையில் மகன் இறந்து 1 நாள் கடந்த பின்னர் தற்போது உடலை அவர் பெற்றுக்கொண்டார். விபத்து நடந்த பிறகு அரசு அறிவித்த நிவாரண தொகையை அவர் பெற மறுத்திருந்தார். பெற்ற மகனை இழந்து நிற்கும் அந்த தந்தைக்கு யாரால் ஆறுதல் சொல்ல முடியும்? எந்த வார்த்தைகள் அவருக்கு ஆறுதலை தந்துவிடும்? அந்த குடும்பத்தின் இழப்பை எதை கொண்டு ஈடு செய்ய முடியும்? அவரிடம் நிவாரணம் பெற மறுத்தது குறித்து கேட்டபோது அவர் கலங்கிய மனதுடன் கூறியது இதைத்தான். ஆறாத துயரத்தை ஏந்தி கொண்டு அந்த தந்தை சென்ற காட்சியை அங்கிருந்தவர்கள் கண்ணீரோடு பார்த்தனர். இந்த குடும்பத்தின் இழப்புக்கு யார் பொறுப்பு?